அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 27/8/2022 அன்று நடைபெறக்கூடிய CRC மீட்டிங் குருவல மைய பயிற்சிக்கான எக்ஸம்ப்ளர் கண்டென்ட்டில் மேக்ஸில் இருக்கக்கூடிய ICT டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய அந்த ட்ரைனிங்க்கான லிங்க் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். அதில் மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரா அப்படிங்கிற பேரில் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து 9ஆம் வகுப்பில் உள்ள இயற்கணிதம் பாடத்தில் இயற்கணித முற்றொருமைகள் அப்படிங்கிறதுக்கான எக்ஸம்ப்ளர் கண்டென்ட். இதில் கொடுக்கக்கூடிய ICT டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீச்சர்ஸ்க்கு ஒரு தெளிவாக அவர்களை செய்து கற்பதற்கும் மாணவர்களுக்கு எப்படி செய்து காட்டினா எளிமையாக புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டுட்டோரியல் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பேஜை ஓப்பன் பண்ணும்பொழுது இதில் கொடுக்கக்கூடிய ICT டூல்ஸ் சம்மந்தமான TLMs உங்களுக்கு வீடியோஸ் மற்றும் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்க்க இருப்பது இதெல்லாம் இமேஜஸ் உங்களுக்கு கிளியராக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே கொடுக்கப்படக்கூடிய துணை கருவிகள் அப்படிங்கிறதுக்காக a+b+c² இந்த ஐடென்டிட்டிஸை ஒரு வீடியோவாக கிராஃபிக்கலாக பசங்களுக்கு புரியறதுக்கான வீடியோஸ் இங்கே இருக்குது. அடுத்தது மாணவர்கள் செய்து கற்கக்கூடிய ஹேண்ட்ஸான செய்து கற்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இந்த வீடியோஸில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீடியோஸில் வந்து ஒரு TLM இந்த a+b+c² எப்படி ஒரு TLM க்ரியேட் பண்ணி லோ காஸ்ட் மெட்டீரியலில் தயாரிக்கிறதுங்கிறதுக்கான வீடியோ இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த a+b+c² அப்படிங்கிற ஃபார்முலாவை ஹேண்ட்ஸான செய்து இந்த ஆக்டிவிட்டீஸில் மாணவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு இதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆப்லெட் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் a+b+c² ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ வந்து இங்கே 3x3 ஒரு 3x3 ஒரு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து பிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து சிங்கிறது இந்த ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் இதை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணி. ஸோ அதை பொறுத்து இந்த டயக்ராமுடைய ஏரியாஸ் வேரி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு வெரிஃபிகேஷன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த a+b+d² அதோட விளக்கம், அதுக்கான a² 16, b² எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது, அதனுடைய வேல்யூ, அப்புறம் அந்த c² வேல்யூ லைக் திஸ். இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் மூவபிளாக இல்லை, மற்றபடி இந்த நார்மல் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அது நல்லா புரியும். ஸோ இது பசங்க வந்து ஒரு வெரிஃபை பண்ணி கற்றுக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது கீழ்ப்பகுதியில் இதுக்கான கருத்து வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இமேஜ் ஃபைல் தான். இதுக்கு அடுத்து இந்த கிராஸ்பபிள் மேத்தில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் டைப் உள்ளது. ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் வியூவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா இது புதுசாக இருக்கிறதுனால டீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணி கற்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், a = 2x, b = 3y, c = 4z நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்டிவிட்டியை நம்ம இந்த டெரிவேஷன் இதை விரிவாக்கம் பண்ணாமல் நம்ம இதை கிளிக் பண்ணி கோ பேக் டு திஸ் லைன்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துறோம். இதை கிளிக் பண்ணுற இடத்துல ஒரு டாட் இருக்கும், கோ பேக் டு திஸ் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா இதெல்லாம் லைனும் இதாகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜென்ரல் லெவலில் இதாக இருக்குது. ஸோ இப்போ ஏக்கான வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஏவை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஏக்கு நேராக விட்டுட்டேன்னா ஏக்கு பதிலாக 2x சப்ஸ்டியூட் ஆகிடும். லைக் திஸ் பியை கொண்டு வந்து பியோட வேல்யூக்கு பதிலாக பிக்கு நேராக ட்ராக் பண்ணி விட்றேன். ஸோ 3y சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. லைக் திஸ் சிங்கிறத இங்கே இழுத்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சிக்கு நேராக விட்டுறேன். ஸோ மவுஸை பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 3y, சிக்கு பதிலாக 4z சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த ஸ்கொயர் பண்ணுறதுக்கான அந்த இதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஏற்கனவே நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த முற்றொருமையினுடைய விரிவாக்க வடிவத்தில் இது விரிவாக்கம் செய்யும். நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அழகாக a² + 2ab + 2ac + b² + 2bc + c² வடிவத்துக்கு வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணால் அது மல்டிப்ளை ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டெப்பாக அப்படியே கீழே இறங்கும். இப்போ 2 × 2 4, அடுத்து 4 × 3 12 ஆகிடும். ஸோ இப்போ 12xy இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா 12xyங்கிறது நமக்கு மல்டிப்ளை ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நம்பரும் லெட்டரும் வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகாது அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த இது முழுமையாக ஒர்க் பண்ணுது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாணவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆப்லெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு போர்டில் ஹேண்ட் ரைட் பண்ணி
நம்ம நடத்துகிற மாதிரியான ஒரு தெளிவை மாணவர்களுக்கு புரிய வைக்கும். இன்னொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 3 6 ஆகுது. அப்புறம் 6 × 4 24 ஆகுது. நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியுது. அடுத்தது லெட்டர்ஸையும் பக்கத்தில் நம்ம எழுதிட்டு அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த கான்செப்டை நம்ம சொல்லித்தரத்துக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ a + b + c the whole squareங்கிற டெரிவேஷன் நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்லியிருக்கோம். ரைட். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸை கிராஃபிக்கலாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக a + b the whole cubeக்கான டெரிவேஷன் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸான செய்து காட்டக்கூடிய வீடியோஸ் இருக்குது. அதுக்கடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த இது வந்து a + b + whole cubeக்கான ஒரு டெரிவேஷன் இது. ஸோ இப்போ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டியூஷன் தான் இது. இப்போ a = 5x, b = 3y இந்த இயற்கணித முற்றொருமைகளுக்கு தேசியம் தான். இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள், கோ பேக் டு திஸ் லைன் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ ஏக்கு பதிலாக 5xங்கிறதுக்கு இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்கு பதிலாக 3yயை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரைட். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும் 3 இந்தமாரி அது q + 3a² b 3ab² 3bqன்றதை இடத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்த என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டாட் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இல்லாமல் டாட் ப்ராடக்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது பசங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸோ இப்போ இந்த நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. 3 × 5 பெருக்கியாச்சு. அடுத்தது நம்பர் பெருக்கியாச்சு. ஓகேவா? ஸோ இதனுடைய இதை வந்து நம்ம தெளிவாக சொல்லித்தரத்துக்கு இது கொஞ்சம் எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆப்லெட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ a + b + c ஹோல் ஸ்கொயருக்கு இந்த இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 5 + 2q 4r இதுக்கு வந்து சப்ஸ்டியூஷன் எப்படி பண்ணுறது. இப்போ இது வந்து கோ பேக் டு திஸ் லைன் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஏக்கு பதிலாக வேறு வேல்யூஸ் கொடுத்தோம்னாக்கா அது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மேலே உள்ளதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வரிசையாக அப்படி பார்த்துட்ருக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா ஸ்க்ரப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு டூல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நெட்டெல்லாம் நம்ம திருப்போம் ஸ்பேனர் மாதிரி. அதை கிளிக் பண்ணாக்கா இங்கே நமக்கு என்ன நடக்குது பாருங்கள். இந்த 5 வேல்யூ நான் என்ன பண்ண முடியும், இங்கே பாருங்கள் 5 இப்போ நான் 4ஆக மாற்ற போகிறேன். இப்போ 4ஆக மாற்றினோன்னே என்ன இம்பேக்ட் இங்கே ஏற்படுதுங்கிறத பசங்களுக்கு கிராஃபிக்கலாக சொல்லி காட்ட முடியும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி நம்ம 2 இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். இதனுடைய வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே பாருங்கள். அடுத்தது இதை கிளிக் பண்ணேன்னா 4 அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் ஆகிருக்கு. இதனுடைய வேல்யூஸ் நான் குறைக்கும் போது இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனில் என்னென்னலாம் இம்பேக்ட் ஏற்படுதுங்கிறது இங்கே சொல்லித்தர முடியும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸுக்கும் இதேமாரி நம்ம செய்ய முடியும். இப்போ கோ பேக் டு திஸ் லைன் கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் இது வந்துடுச்சு. ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணும்பொழுது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இது டெரிவே ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சால் போதும், ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த அடிஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். ஸோ சேமாக தான் இருக்குது அப்படிங்கிறத அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணியும் நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேமாக இருக்குங்கிறத வெரிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் இது ஒரு எவாலுவேஷன் ஆக்டிவிட்டி ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய சொல்யூஷன் என்னங்கிறத கிளிக் பண்ணி செக் மை ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், ரீட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து பசங்களுக்கு ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த எவாலுவேஷன் டூல் இது. ஸோ இதெல்லாம் நம்ம ஐசிடியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துங்கிறதுக்காக இந்த டுட்டோரியல் யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.